தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரிவ்யூ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம், ஜோதிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உடற்பயிற்சி, ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி. தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரிவ்யூ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவை என்னுடைய குருநாதர் மற்றும் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த பதிவில் ஜோதிடத்தின் உயிர் நாடியாகிய 9 கிரகங்கள், 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள் குறித்து நம்ம ஆய்வு செய்வோம். அடிப்படை ஜோதிடத்தில் ஜோதிடம் என்றால் என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கிரகங்களின் ஆதிக்கத்தை பற்றி அறியப்படுவதுதான் ஜோதிடம். ஒருவன் பூமியில் ஜனனமாகும்போது பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, அக்னி, ஆகாயம் மற்றும் 9 முக்கிய கிரகங்களின் ஆதிக்கத்தை வைத்துதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. அவனுடைய குணநலங்கள், குடும்பம், தைரியம், சகோதரம், வீடு, வாகனம், புத்திரபாக்கியம், நோய், கடன், மனைவி அல்லது கணவன், ஆயுள், ஆரோக்கியம், தந்தை நிலை, தொழில், ஜீவனம், லாபம், விரயம் என்று அவன் வாழ்வில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பற்றி அறிய முடியும். வான்வெளியில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமான 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள். இவற்றில் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன்படி ஜாதகத்தை கணித்தனர். ஜாதகத்தை கணிப்பதற்கு தேவையானவை பற்றி ஒவ்வொன்றாக பின்வரும் பகுதிகளில் தெரிந்து கொள்வோம். உலகில் மனிதன் பிறந்து சிறிது காலம் வாழ்ந்து அதன் பிறகு இறப்பது, இவையெல்லாம் ஆண்டவன் கட்டளைப்படியே நடைபெறுகிறது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு ஜோதிடம் மிகவும் துணை புரிகிறது. இறைவனை வேண்டி நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வந்தாலே வாழ்க்கை வளமாக அமையும். ஜோதிட கலையின் மூலம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? மனிதனின் வாழ்க்கை சக்கரத்தில் முதலில் குழந்தை பருவம், அதன் பிறகு இளமை பருவம், கடைசியில் முதுமை பருவம். முதலில் கல்வி, பிறகு தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகும். இவை அனைத்தும் ஜோதிட கலையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் பிறக்கும்போது கிரகங்கள் எங்கிருந்தன, கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது என்னென்ன வாழ்வில் நடைபெறும் என்பதை கணக்கு போட்டு சொல்பவர்தான் ஜோதிடர். அவர்கள் போடும் கணக்கை நாமும் தெரிந்து கொண்டால் நமது வாழ்வை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளலாம். கோள்களின் ஆதிக்க நிர்பணம். ஆவணி, புரட்டாதி மாதங்களில் கார்காலத்தில் மேகக்கூட்டங்கள் பூமியின் எல்லா பகுதியிலும் ஒரே சீராக ஒளி விழாமல் தடுக்கும். அக்காலங்களில் உயிரினங்களும் சுறுசுறுப்பாக இருப்பதில்லை. மேகமூட்டத்தில் சுற்றுப்புறத்திலும் உயிர்களின் மனதிலும் ஒரு சோம்பல் தன்மை ஏற்படுகிறது. எல்லா உயிர்களும் மனம், புத்தி, அகங்காரம் உள்ளவை. கோள்கள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றன. ஜனன ஜாதக கிரக ஆதாரத்தில் கோச்சார கிரக சஞ்சாரங்களின் ஒளி பிரதிபலிப்பு ஜாதகரின் மனம், புத்தி, அகங்காரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புகையோ பனிமூட்டமோ உள்ள போது எதிரே உள்ளவை சரியாக தெரியாததால் விபத்துக்கள் நிகழ்கின்றன. ஆகாயத்தில் பறக்கும் விமானமும் விபத்துக்குள்ளாகிறது. இந்த புகை பனிமூட்டத்தைப் போல கோள்களால் பிரதிபலிக்கும் ஒளியும் மனித வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அதிகமான சூரிய ஒளி வெப்பத்தாக்கம் ஏற்படுத்தி மயங்குதலும் மரணமும் நிகழ்கிறது. காற்று புயலாக பல அழிவு நிகழ்கின்றன. பெரிய கப்பலை கூட கவிழ்த்து விடுகிறது. உதாரணமாக, சூரிய ஒளி செவ்வாயின் மேல் விழுகிற போது ஒரு குழந்தை பிறந்தால் கர்ப்பம் அகந்தை உள்ளவனாக ஆக்குகிறது. செவ்வாயின் ஒளி குருவின் மேல் விழ உணர்ச்சி வசப்படுதல், அதீத தன்னம்பிக்கை, பிடிவாதம் உருவாகிறது. ஜாதகத்தில் குரு புதனை பார்த்தால் கற்றவராக பேச்சாற்றலை தருகிறது. இப்படி கோச்சார கிரக நிலைகள் ஜாதகரை பாதிக்கிறது. ஒன்பது கிரகங்கள், 12 பாவங்கள் அல்லது ராசிகள், 27 நட்சத்திரங்கள்.
9 கிரகங்கள், 12 பாவங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்கள் இவற்றின் கூடுதல் தான் 48, அதாவது ஒரு மண்டலம். எந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் 48 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர். கிழமைகள் மற்றும் கிரகங்கள் இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குரு, வெள்ளி சுக்கிரன், சனினா சனி. அதுக்கப்புறம் 8ஆவதாக ராகு, 9ஆவது கேது. இவங்களுக்கு நம்ம கிழமைகள் கிடையாது. ராசி கட்டத்தில் கிரகங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்துக்குங்க. மேஷம் தன் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன், மிதுனத்தின் அதிபதி புதன், கடகத்தின் அதிபதி சந்திரன், சிம்மன் அதிபதி சூரியன், கன்னியின் அதிபதி புதன், துலான்னு சுக்கிரன், விருச்சிகம் அதிபதி செவ்வாய், தனுசுக்கு அதிபதி குரு, மகர ராசியினுடைய அதிபதி சனி, கும்பத்தினுடைய அதிபதி சனி, மீனத்தினுடைய அதிபதி குரு. இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டது. இவற்றை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இந்த அட்டவணையில் பார்த்துங்க, 27 நேரத்தில் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட ராசிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துங்க. மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இவை ரிஷபத்தில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அப்படின்றது இது மாதிரி 12 ராசிகளையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ராசியில் மொத்தம் 9 பாதங்கள் வரும். அந்த 3 நட்சத்திரம் இருந்தாலும் இதில் முதல் இருக்கிற அஸ்வினியில் உதாரணத்துக்கு அஸ்வினியில் முதல் 4 பாதங்களும், பரணியில் 4 பாதங்களும், கார்த்திகையில் 1 பாதம், ஆக 9 பாதங்கள் ஒரு ராசியில் வரும். அதுக்கேற்ற மாதிரி ரிஷபத்தில் கார்த்திகையில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணியில் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடத்தில் 1, 2 பாதங்களும் வரும். அதுக்கடுத்து மிதுனத்தில் அதேமாதிரி மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசத்தின் 1, 2, 3 பாதங்களும் வரும். இவ்வாறு எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும், உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். To choose your life partner, kindly visit kskmatrimonial.com. Thank you.